இப்போ ஸ்வரில் எப்படி ஆல ஆரம்பித்து அக வரைக்கும் எப்படி வார்த்தைகள் அமைக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து கான்சனன்ஸ் வெஞ்சன்ஸில் எப்படி அந்த 4 கா 4 சா அதுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன வார்த்தை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் அது எப்படி எழுதுறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு கல் இது தெரியும் உங்களுக்கு. கடைசியாக முடிகிறது எப்போதும் நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கணும், அது வந்து மெய்யெழுத்து தான். இதில் எதுவுமே காக்கா கிக்கி வெறுமனே எழுத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம புள்ளி வச்ச எழுத்தாக நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம வாசிக்கணும். அப்போது கல் அப்படின்னா எஸ்டர்டே சொல்லலாம். அடுத்து டுமாரோக்கும் நம்ம ஹிந்தியில் இதுதான் கல்க்கு நேற்று நாளை. இப்போ கல்ங்கிறது எஸ்டர்டே டுமாரோ, தமிழில் நேற்று நாளை. இப்போ அந்த காவை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது KHA அப்படின்னா பேட்னா கெட்ட பேட் கெட்ட. அடுத்தது கமலா நம்ம பார்த்தோம்ல, ஜேகா இருக்குல்ல, ஜேகாவோட பார்த்தோம். ஜேகாவுக்கு கர் அப்படின்னா இல்னஸ் நோய்வாய்ப்பட்ட இல்னஸ். இப்போ கர் இல்னஸ் நோய்வாய்ப்பட்ட. அடுத்தது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கர்னா ஹவுஸ் வீடு ஹவுஸ். கர் ஹவுஸ் வீடு. இப்போது ஃபஸ்ட்டு உள்ள காவோட பார்த்துட்டோம். கல் எஸ்டர்டே டுமாரோ நேற்று நாளை. அடுத்து கல்னா பேட்னா கெட்ட. அடுத்து கர்னா இல்னஸ் நோய்வாய்ப்பட்ட. அடுத்து கரனா கர் ஹவுஸ் வீடு. இப்போ ஞாக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஆரம்பிக்காது. அங்கனம் இங்கனம் அப்படின்னு நம்ம தமிழே நமக்கு தெரியும். ஞா வந்து ஃபஸ்ட்டு எழுத்தா அது வரவே வராது. அதே மாதிரி தான் ஹிந்திலையும் வராது. அடுத்தது அப்புறம் அடுத்து பார்த்தோன்னா சால சா. ஃபஸ்ட்டு சாக்கு சர்னா கிரேஸ் மேயர் கிரேஸ். இப்போது இதை எப்படி சொல்லலாம்னா காய் சர் ரஹா ஹை அப்படின்னா மாடு மேய்கிறது. இப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். கல் எஸ்டர்டே டுமாரோ நேற்று நாளை. அடுத்தது கல் பேட் கெட்ட. அடுத்தது கர் இல்னஸ் நோய்வாய்ப்பட்ட. அடுத்தது கர் ஹவுஸ் வீடு. அடுத்தது சர் அப்படின்னா கிரேஸ் கிரேஸ் மேயர். இப்போ சர் பார்த்தோம், கிரேஸ் பார்த்தோம். அடுத்தது சக்கு வந்து நம்ம என்ன எழுத்து எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்த CHA ஜல்
ஜல் அப்படின்னா டிசைட் அப்படின்னா என்ன டிசைட் டிசைட்னா வஞ்சகம் சல சல் சல் அப்படின்னா டிசைட் வஞ்சகம் அடுத்தது பார்த்தோம்னா அடுத்த ச ஜ ஜா நா ஜன் அடுத்தது என்ன ஜா நா ஜா நா ஜன் ஜன் அப்படின்னா மக்கள் பீப்புள் பிஇஓ சரிங்களா இப்போ ஜ ந ஜன் ஜன்னா பீப்புள் மக்கள் இப்போ சேல சல் டிசைட் வஞ்சகம் அடுத்தது ஜன ஜன் பீப்புள் மக்கள் அடுத்த ஜாக்கு பார்த்தோம்னா ஜர் ஜ ர ஜர் ஜர்னா போர் கொட்டுறது போர் கொட்ட கொட்டை இப்போ ச பார்த்துட்டோம் ஜ பார்த்துட்டோம் ஜ பார்த்துட்டோம் அடுத்த எழுத்து என்ன நமக்கே ஞாபகம் இருக்குங்களா ஞாபகம் இருக்கா டல் டா டா டல் டல் டல்னா போஸ்ட்போன் தள்ளி போட தள்ளி போட டல டல் டல டல் போஸ்ட்போன் தள்ளி போட அடுத்து டா வரிசை பார்த்தோம்னா டக் டக்னா சீட் ஏமாற்றுதல் ஏமாற்றுதல் டக டக் டக டக் டக் அப்படின்னா சீட் சீட் ஏமாற்றுதல் சேல சல் டிசைட் வஞ்சகம் ஜன ஜன் பீப்புள் மக்கள் ஜர் ஜர்னா போர் கொட்டுறது கொட்டை டல டல் டல் மீன்ஸ் போஸ்ட்போன்டு போஸ்ட்போன்டு தள்ளி போட அடுத்து டக டக் டக்னா சீட் ஏமாற்றுதல் அடுத்த அடுத்த டால எப்படி எழுதுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்த எஸ்டா எஸ்டா ட ர டர் 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 அப்படின்னா ஃபியர் ஃபியர் பயம் பயம் டா ர டர் டர்னா ஃபியர் பயம் அடுத்தது டக் டா கா டா கா டா கா டக் 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 அப்படின்னா கவர் கவர் மூட மூடுறது மூடுறது கவர் பண்ணுறோம் இல்லையா கவர் கவர்னா மூட டக் கவர் மூட இப்போ டா வரிசை முடிஞ்சிருச்சு அடுத்து தா தால தா ர தர் 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 அப்படின்னா வெட்டு நனையிறது நனைதல் தர தர தர் தர்னா வெட் நனைதல் அடுத்தது தல் தா ல த தல் தல்னா சர்ஃபேஸ் சர்ஃபேஸ் தளம் சர்ஃபேஸ் தளம் அடுத்தது பார்த்தோன்னா அடுத்த தாக்கு பார்க்குறோம் அடுத்த தாக்கு த தப் தா பா தப் தப்னா டு பி இன்ஜூர்டு இன்ஜூர்டு காயம் பட காயம் பட இப்போது டாரானா டர் ஃபியர் பயம் அடுத்து டாக்கா டக் டக்னா கவர் கவர்னா மூடுறது அடுத்து தர தர்
தர்னா வெட், வெட், வெட்டுனா நனைதல். தல தல், தல்னா சர்ஃபேஸ், சர்ஃபேஸ் தளம். அடுத்து தப தப், தப்னா டு பி இன்ஜூர்டு, காயம் பட.